இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே மிகப்பெரிய, அதாவது மனதை உழுக்கிற அளவுக்கு உண்டான பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வுகள், அப்புறம் லாக்அப் மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயங்களை எதையுமே வெளிப்படையா முதல்வர் அவர்களோ இல்லை மற்ற அமைச்சர்களோ பேசாம, அதாவது 10ஓட 11 பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டால பிரபலமாகக்கூடிய சிறுவர்களை அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 10ற்கும் மேற்பட்ட சம்பவங்களை நேர்ல போய் பார்க்கல, நேர்ல போய் பேசாத முதல்வர் அவர்கள் இன்ஸ்டா பிரபலங்களை அழைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? தேர்தல் நேரம் இல்லையா? அது இப்பயே உங்களுக்கு தெரியும். மார்ச் 17 தேதியெல்லாம் நாங்கள் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்திலேருந்து செய்தியெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆட்சி முடிய போது, தேர்தல் நடக்க போது, மக்கள் மறுபடியும் மீண்டும் திமுக வாக்களிச்சா மட்டும்தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும். அப்போ ஆட்சி இறுதியில் நடக்கக்கூடிய குறைநெறிகள்லாம் எடுத்து பேசினா எப்படி உங்களால் முன்ன வர முடியாது? அமைச்சராக இருந்தாலும் சரி, ஐயா மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவங்க திமுகன்ற கட்சியை சார்ந்திருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களெல்லாம் எடுத்து பேச முடியாது. இது தேர்தல் நேரம். அதனால கொஞ்சம் மழுப்பல பாலிஷ்டாக தான் போவாங்க. ஆனால் ஒரு சனநாயகத்தின் தூணாக ஊடகம் இருக்குது. அந்த ஊடகத்தை சார்ந்த நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து காட்டுறது நம்ம கடமை. அதை நம்ம சரியாக செஞ்சிருவோம்.